ஹை விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு உணவு அது வந்து மொத்த புரோட்டீனை அதாவது நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத அளவு புரோட்டீனை அள்ளி தருகிறது. அது என்ன ஃபுட்டுன்னு இந்த வீடியோல பார்க்குறாங்க. அந்த ஃபுட்டு வேற ஒண்ணும் இல்லங்க. காடை முட்டை. என்னங்க டாக்டர் புதுசா காடை முட்டை பத்தி நான் பேசுறீங்கன்னு கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க, காடை முட்டை என்பது நம்ம ஊர்ல வந்து பயன்படுத்துவது வந்து கம்மி தான். ஆனா வெளிநாடுகள்ல முக்கியமா இந்த சிங்கப்பூர் கண்ட்ரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, காடை முட்டை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. மத்த முட்டைகளிலிருந்து காடை முட்டை எப்படி வேறுபட்டு இருக்குன்னா, மத்த முட்டைகள்ல வந்து புரோட்டீன் இருக்கும் இல்லன்னு சொல்லல. ஆனா காடை முட்டையில அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா காடை முட்டை பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து சின்னதா இருக்கும். மத்த முட்டைய விட ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அதுல வந்து புரோட்டீன் அதிகமாக உள்ளது. ஓகேவா? முக்கியமா பார்த்தீங்கன்னா, அதுல ஹோல் முட்டையுமே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது மஞ்சக்கரு ரொம்ப சின்னதா இருக்கனால கொழுப்பு ரொம்ப இருக்காது. இப்ப மத்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா, மஞ்சக்கரு பெருசா இருக்கனால அதுல கொழுப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுவோம். ஆனா காடை முட்டைய பொறுத்தளவுல நீங்க முழுசா கூட சாப்பிடலாம். ஏன்னா அதுல வந்து மஞ்சக்கருல கொழுப்பு இருந்தாலும் அது வந்து பெரிய அளவு இருக்காது. அதனால காடை முட்டை ஏற்கனவே சைஸ் சின்னதா இருக்கனால நம்ம முழுசா கூட சாப்பிடலாம். அதில் உள்ள வெள்ளைக்கருல வந்து புரோட்டீன், ஆல்புமின் உட்பட பல சத்துக்கள் நிறையவே இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காடை முட்டை வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய சாதாரண கோழி முட்டையை விட நல்ல சத்து இருக்கு. அப்ப அந்த அளவு அப்ப பார்த்துக்கோங்க எந்த அளவு சத்து இருக்குன்ட்டு. இப்ப காடை முட்டைய வந்து எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, அவிச்சு சாப்பிடுறது பெட்டர். ஏன்னு கேட்டாங்கன்னா, காடை முட்டைய எந்த முட்டையா இருந்தாலும் அவிச்சு சாப்பிடும்போது தான் அந்த பாயில்ல வெந்து அதனுடைய முழு சத்தும் கிடைக்கும். இப்ப ஆம்லேட்டு அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அதை ஃப்ரை பண்ணும்போது அதில் உள்ள சத்துக்கள் புரோட்டீன் முக்கியமா வந்து போயிருது. அதனால அதை அவிச்சு சாப்பிடுறது பெட்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்த முட்டைகளை அவிச்சு சாப்பிடும்போது வெள்ளைக்கருவை தனியா பிரிச்சு சாப்பிடலாம். ஆனா காடை முட்டையில அப்படி வெள்ளைக்கரு தனியா பிரிக்க ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா சின்னதா இருக்கும். அதனால நீங்க முழுசா கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி நீங்க அதிகம் சாப்பிட்டீங்கன்னா, கொஞ்சம் வந்து வெள்ளைக்கரை பிரிக்க முடிஞ்சா பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சக்கருவை விட வெள்ளைக்கருல தான் சத்துக்கள் அதிகம் இருக்கும். எந்த முட்டைனாலும் சரி. முக்கியமா காடை முட்டையிலயும் அந்த மாதிரி தாங்க. இப்போ காடை முட்டையில உள்ள வெள்ளைக்கருல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீன் இருக்கு, ஆல்புமின் இருக்கு. இந்த சத்துக்கள் எதுக்கு தேவைன்னு உங்களுக்கே தெரியும். புரோட்டீன் வந்து ஒரு மசில் மாஸ் அதுக்கெல்லாம் தேவை. அப்போ பாடி ஃபங்க்ஷனுக்கு தேவை. இன்னொன்னு கொழுப்பை கம்மி பண்ணும். முக்கியமா ஹார்ட்டுக்கெல்லாம் புரோட்டீன் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கொழுப்புனால வந்து ஹார்ட் ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரோக் உட்பட அந்த பிரெயின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் அது இல்லாமல் கொழுப்பு வந்து குறைஞ்சாகணும். அதுக்கு வந்து புரோட்டீன் நல்ல ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது போக வந்து மஞ்சக்கருல வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, மத்த முட்டைகள்ல பொட்டாசியம் சத்து இருந்தாலும் கொழுப்பு அதிகமா இருக்கு. ஆனா காடை முட்டையில பொட்டாசியம் சத்து நம்ம இருக்கனால அதை தாராளமா மஞ்சக்கரு உட்பட சாப்பிட்டுக்கலாம். இந்த பொட்டாசியம் சத்து வந்து சோடியத்துக்கு ஆப்போசிட்டா உள்ளது. சோடியம் வந்து கூடும்போது பிபி எல்லாம் ஹை பிளட் பிரஷர், கார்டியாக் டிசீசஸ் எல்லாம் வருது இல்லையா? அப்ப வந்து பொட்டாசியம் கூட சாப்பிடும்போது அந்த சோடியம் வந்து கம்மியாகும். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விஷயம் வந்து நம்ம பாடிக்கு ஆகாது. ஒண்ணு வந்து ஃபேட்டு, இன்னொன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம். ஏன்னா ஃபேட் கூடுனா இந்த கார்டியாக் டிசீஸ் அப்புறம் வந்து பிரெயின்ல டிசீஸ்லாம் வருது இல்லையா? அதே மாதிரி சோடியம் கூடுனாலும் பிபி கூடுது. அப்போ இந்த இதில பார்த்தீங்கன்னா, காடை முட்டையில இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் வந்து சோடியத்தை கம்மி பண்ணி பிபி கூடாம பாதுகாத்துக் கொள்கிறது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த முட்டை வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா? அதில உள்ள ஆல்புமின், புரோட்டீன் வந்து கொழுப்பை வந்து கரைக்குது. அப்ப நமக்கு வந்து 2 வேலை அது பார்க்குது. அது மட்டும் இல்லாம ஆல்புமினும், புரோட்டீனும் பாடி ஃபங்ஷனுக்கு மிகவும் தேவை. அது மட்டும் இல்லாம அது கொழுப்பையும், சோடியத்தையும் கம்மி வர பண்ணுது. அப்ப இத்தனை நன்மைகள் அந்த காடை முட்டையில, சின்ன காடை முட்டையில வந்து இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னையிலிருந்து காடை முட்டை அதிகமா வாங்கி சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முட்டை வெள்ளைக்கரு மேக்ஸிமம் சாப்பிட பாருங்க. முடியலன்னா ஃபுல்லா கூட சாப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அளவுக்கு அதிகமாட்டு வந்து சாப்பிட வேண்டாம். எந்த அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி, இங்க காடை முட்டை சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சாப்பிட வேணாம். ஒரு 4 முட்டை டெய்லி சாப்பிட்டாலே போதும். நல்ல சத்து கிடைச்சிரும். என்னங்க டாக்டர் காடை முட்டை ரொம்ப சின்னதா இருக்கும். 4 முட்டை பத்துமான்னு கேட்காதீங்க. அதுல சத்து அளவுக்கு அதிகமா இருக்கு. வயிறு நிறையாது. ஆனா சத்து அதிகமாகவே இருக்கிறது. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால காடை முட்டை இதிலிருந்து சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அனைத்து வகையான சத்துக்கள் கிடைப்பதுடன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்பு, சோடியம் அந்த 2ம் குறையவும் செய்யும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இன்னைக்கு கொழுப்புனாலையும், ஹை பிபினாலையும் பல பேர் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணினால் மட்டுமே. ஓகேவா? ஏன்னா, எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ தான் இதெல்லாம் சொல்றேன். அப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது புரோட்டீன் அது சம்பந்தமான முக்கியமான ஒரு வீடியோ. அனைவரும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.